இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற மாதிரி, மலையாளத்துல ரீசென்ட்டா வந்திருக்கக்கூடிய சூக்ஷம தர்ஷினி. இந்த படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து இந்த ஸ்ரீயா ஹீரோ வந்து பசில் ஜோசப். முக்கியமா இந்த படத்த சொல்லணும்னா, இது வந்து ஒரு சேட்டன் சம்பவம்னு சொல்லணும். சேட்டன் சம்பவம் தான் ஏன் சொல்ல காரணம்னா, யூசுவலா மலையாளத்துல வர மோர் தென் 70% ஆஃப் மூவிஸ் எல்லாமே கிரைம் த்ரில்லர் மூவிஸ் தான். இவனையும் பெர்ஃபெக்ட்டா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ், அப்புறம் எல்லா தரமான ஆடியன்ஸையும் கவர் பண்ற மாரி ஒரு ஸ்டோரி எடுக்கிறதுங்கிறது, அதுதான் ஒரு 100% வந்து சாட்டிஸ்ஃபைடான ஒரு மூவின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு மூவி தான் இந்த சூக்ஷ்மதர்ஷினி. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, பசில் ஜோசப் வந்து நஸ்ரியாவோட பக்கத்து வீட்ல வந்து குடி வராரு. அவரோட வீடு தான் பழைய வீடு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அம்மாவோட உடல்நிலை சரியில்லாத காரணத்துக்காக இங்க வர்றாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. பட் போக போக அந்த வீட்ல வந்து ஒரு சில அ சந்தேகத்திற்கிடமான சில சம்பவங்கள் நடக்குது. அத இன்வெஸ்டிகேட் பண்ற பக்கத்து வீட்டு பொண்ணு தான் நஸ்ரியா. ஸோ கடைசியில என்ன நடந்துச்சு? இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி லைன். உண்மையிலே சொல்லணும்னா, இது வந்து ஒரு சேட்டன் சம்பவம் தான். முடிஞ்சா தியேட்டர்லயே பாருங்க. இல்லன்னா இன்னொரு கூடிய சீக்கிரம் வந்து ஒரு ஓடிடில வரப்போகுது.